இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். சார் மணிமாறன், அந்த சைக்கோ டூவா ரெசிடென்சியோட மேனேஜர். கடந்த ஒரு 6-7 ஆண்டுகள் மேனேஜராக அவருடைய ரிவ்யூ என்ன கொடுக்குறாங்க, நம்மளுடைய சர்வீஸை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத மக்களுக்கு சொல்லலான்னு. எப்படி சார் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல அருமையாக நல்லா வேலை செய்கிறாங்க. அங்கே ஸ்டாஃபும் சரி, உங்களோட லைஃபோட நல்லா கோஆப்ரேட்டாக நல்லா கூட நல்லா கூட உதவியை நல்லா இருந்துச்சுன்னா எங்களோட சர்வீஸில் ட்ரெயினரியை மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி நாளைக்கு தான் அட்வைஸ் கொடுக்குறோமா? அதுவும் கொடுக்குறீங்க. என்னென்ன வேணும், என்ன அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி சேவிங் பண்ணுறது, இந்த மாதிரி லைஃப்கேப் எந்தெந்த இடத்துல வந்து இந்த நட்பாக நல்லாயிருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்குபடி மற்றபடி வந்து ஸ்டாஃபும் சரி, இந்த டிசிப்ளின் இருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணது கரெக்டாக வேலையும் செய்கிறாங்க. கேட்கும் இது மாதிரி ஒரு 15க்கும் மேற்பட்ட மேனேஜர்ஸோட ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்தியாவில் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. மலேசியாவிலேருந்து நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இயற்கையை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 3 லட்சத்தி 20,000 மரக்கன்று வழங்கப்பட்டிருக்கு. சார் வந்து மலேசியனர். அவங்க அந்த மொத்த மலேசியனாக பார்க்க மாட்டாங்க, தமிழ் நல்ல நற்பதல் கொடுக்குற வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுல மலேசிய தமிழ் சிறந்த இடத்துல இருக்காங்க. கொண்டாடம் போன்ற எத்தனையோ லட்சம் பேர் வந்து போனாலும் அவங்கள வாழ இடம் மட்டும் கிடையாது. மூலாதாரர்கள் சில ரத்தமும் வியர்வையும் தான் இன்றைக்கி வந்து இந்த மனுஷனாலே வானோக்கி கட்டடங்கள் எழுப்பப்பட்டு இந்த அனைத்துமே ரத்தங்கள் சின்னப்பட்டு இதை போன்ற இதே மாதிரி நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வியாபாரங்கள் அந்த முன்னோர்களுக்கு சில ரத்தம் ஆப்ரேஷன் பண்ண நன்றி சொல்லிக்கணும். நம்ம தாய்ந்த பூமிக்கும் நமக்காக ரத்தம் செஞ்சு இந்தியாவில் மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற கஷ்டப்படாத பல நாடுகளுக்கு பல உலகங்களுக்கு வர்த்தகம் படி உலகங்களுக்கும் தமிழர்களுடைய புகழை அவங்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கும்போதே நன்றி சொல்ல கடமைப்பட்டோன்னா அவங்களுடைய உயர்வும் எப்பவும் இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்குமே வேறு எதுக்கிட்ட கூட நான் வந்து சிறப்பாக பண்ணுவேன். நீங்கள் உங்களோட வேலை செஞ்சாங்க, நீங்கள் வேறு யாராவது பிடிச்சா உங்களை ட்ரை பண்ணுவீங்க கம்பெனியை. எனக்கு வந்து வெற்றி அதே சமயத்தில் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சுத்தமும் இல்லை. ஏன்னா வேலை எனக்கு தெரிஞ்சவருக்கு சுத்தமாக தான் செய்கிறாங்க. நீங்கள் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. வணக்கம்.